ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிற சிந்து பைரவியில் நம்ம சஞ்சய் ஒரு பக்கம் ஆறுமுகத்துக்கிட்ட உரண்டு எழுத்துட்டு இருக்காரு. பைரவி வரவே மாட்டாப்பா, உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருப்பாளேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஐயோ மனசில் உள்ளது எல்லாத்தையும் துறை சொல்லுது பாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆறுமுகத்தோட ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் நான் 15 வருஷமாக லவ் பண்ணா நீ அலேக்கா வந்து தூக்கிட்டு போயிட்ட, நீ இதுக்கப்புறம் சேர்ந்தே வாழ முடியாது, உங்கள் 2 பேரையும் சேரவும் விட மாட்டேன், நான் எப்படி பிரித்து கூட்டு வந்து நான் பைரவியை கல்யாணம் பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. பச்சே முன்னாடி உன் காதலி இப்போ என்னோட பொண்டாட்டிப்பா, அது தெரியாமல் நீ ஆடக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் சவால் மேலே சவால் விட ஆறுமுகத்துக்கு உடனே கோவம் வந்துருச்சுங்க. அப்போ ஒரு வார்த்தை தாங்க சொன்னார், நம்ம தலைவரோட டைலாக்கை போட்டு விட்டாருன்னா பார்த்துக்கோ கண்ணா, எதுவுமே கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கணும்னு நினைக்கிறது எதுவுமே கிடைக்காதுப்பா, இது கச்சச்சா பச்சச்சா போ அப்படின்றாரு. நீ என்னென்ன போ சொன்னாலும் இவன் திருந்த மாட்டான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் சரிப்பா விருது வாங்க போகலான்னு சொல்லிட்டு இவங்க போகிறதுக்கு முன்னாடி பைரவி கால் பண்ணலான்னு கால் பண்ணால் அவங்க ஃபோனை கட் பண்ணி விட்றாங்களாம். நான் விருது வாங்குறத நீ வீடியோ கால்லையாவது பார்க்கணும்னு அவரு நினைக்க, நான் பார்த்துட்டேன்னா நீ ஒன்றை கையில் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சொல்லி விட்டுட்டு வரமாட்டாங்கன்னு நினச்சா ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க. இங்கே ஒரு பக்கம் ஃபங்க்ஷன் மோடு ஸ்டார்ட்டப்பா ஏறுப்பா ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேலே ஏறி இவர் பேசிகிட்டு இருக்க டைமில் வந்துட்டேன் அப்படின்னு ஆஜரானது யாரு, நம்ம பைரவிங்க. இங்கே ஒரு பக்கம் இந்த கொத்து நடக்க, அங்கே ஒரு பக்கம் சிவாவுக்கு குழி தோண்டிட்டு இருக்காங்களாமா ஸ்னேகா. அதாவது போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க மெடிக்கல் கவுன்சிலிங்கில் போயிட்டு, இது மாதிரி என்ன ஏமாத்திட்டாரு, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை ஏமாத்திட்டாரு, இந்த பக்கி சொல்லுதுன்னு அவங்க எல்லாம் நம்புறாங்க பாரு. என்ன பண்ணுறது, நாட்டு நடப்பு சரியில்லை. அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது தெரியாமல் இவங்க கை தட்டிட்டு இருக்காங்க. இவங்க அம்மா கையால் விருது வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்க, இதை பார்த்தோம் ஆனந்த கண்ணீர் வருது நம்ம பைரவிக்கு. ஏன்னா பொண்டாட்டி யாருப்பா இந்த காலத்தில் பெருமையாக பேசுகிறா, இவர் பேசுகிறாரே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.